எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த ஏரியாவுல தினமும் கார்ப்பரேஷன் வாட்டர் வராதுங்களா? வரும் மாமி, ஆனா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். மத்த நாளெல்லாம் அந்த தெருமுனையில இருக்கிற டேங்கை தான் பிடிக்கணும். அச்சச்சோ, 24 hours கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரே. அந்த கிழமை எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்துல வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நீங்க வாடகை மட்டும் 2 நாள் கொடுக்காம இருந்து பாருங்க, நொய்யி நொய்யின்னு உயிரை எடுத்துருவான். அடடே, அப்படியா? சரி சரி, நான் சமையல முடிக்கணும். 2 குடம் ஜலம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன கொடுங்க மாமி. ஏன் மாமி, நீங்க தான் ஐயராச்சே, எங்க வீட்ல எல்லாம் தண்ணி வாங்கி சமையல் பண்ணுவீங்களா? நான் மனுஷாலே வித்தியாசம் பார்க்கல, ஜலத்துல என்ன தோஷம் இருக்கு? என்ன மாமி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க ஆட்டுக்காரே பிராமணா இல்லை, நான் பிராமின். ஐயோ, ஏன் ஓகே சாண்டி மாமி, இவங்களும் உங்கள மாதிரியே லவ்ஸ் மேரேஜ் தான். அப்படியா? இதோ வந்துட்டேன்னா ஜலம் எடுத்து வைக்கிறடா, நான் சத்து உள்ள போயிட்டு வந்துடுறேன். மாமி லவ்ஸ் மேரேஜ்னு சொல்றாங்கல்ல, யார தள்ளிட்டு வந்திருப்பாங்க? அநேகமா மாமி தான் மாமாவை தள்ளிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும், ஏன்னா அந்த ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் பாரு. அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு, நீ சும்மா இருடி. நாம உள்ள போய் தண்ணி குடுக்குற மாதிரி குடுத்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடலாமா? காயத்ரி, இந்த மஞ்சப்பொடி எங்கமா வச்சிருக்க? அண்ணா, அந்த 2வது ஷெல்ஃப்ல சின்ன பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த பசங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? வெங்கட், அப்பப்ப இவளெல்லாம் மிரட்டிட்டே இருக்கணும், இல்லன்னா இந்த வீட்டுல ஒண்ணும் ஓடாது. ஏன்னா என்ன வத்த குழம்பு வச்சுட்டா? சரி, கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. அதுக்கு காம்பினேஷனா புதினா சட்னி அரைச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஊன்ட்டு அப்புறம் காரத்தை ரொம்ப போட்டுறாதீங்க. அண்ணா, பக்கத்துல போய் ஜலம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாமா. வாங்க வாங்க. ஐயோ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நானே வந்து எடுத்துட்டேனே, அதுக்குள்ளே கொண்டாந்து. பரவாயில்ல மாமி, ஒரு ஹெல்ப் தானே. உட்காருங்க. என்ன ஜலம் வந்துட்டு குக்கர்ல அரிசி போடுறதுக்கு முன்ன நல்லா அரைச்சிட்டு போடுங்க. ஐயோ, இப்படி கொடுங்க. என்ன சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏத்தாத்து கடவாலாம் வந்திருக்கா, ஸ்ட்ராங்கா 3 காஃபி போடுங்க. இது வந்துட்டேன். மாமி சரியான உடான்ஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதான்க்கா, நான் அப்பவே சொன்னேன்ல, மாமி ஒரு மாதிரின்னு. ஒருத்தர் நடை வச்சு கண்டுபிடிப்பா ஆள் எப்படி. என்ன காஃபி ரெடியா? வாங்க மாமி, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிருக்கேன். மாமி, உங்க வீட்டுல சமையல்ல இருந்து எல்லாமே உங்க வீட்டுக்காரர் தான் செய்யறாரா? பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன். ஆனா இந்த லீவு நாள்ல மட்டும் எங்க ஆட்டுக்காரர் அடுப்பாங்கிற பக்கம் போகவே விட மாட்டார். மிளகு ரசத்துல இருந்து வடை பாயசம் வரைக்கும் அவருக்கு அத்துப்படி. அதுலயும் இந்த வத்த குழம்பு வச்சாருன்னா பாருங்க, நான் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். போங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? புருஷன் முன்னாடிக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாதுமா. என்ன நினைக்கிறீங்க? உட்காருங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு 2 குழந்தையுமே சிசேரியன் பண்ணி தான் பிறந்துச்சு. வீக்கான உடம்போட ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கணும்னா உடம்பு கெட்டுரும் இல்லையா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பொண்டாட்டி நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஏண்டே, மாமி வேலைக்கு போறதுனால தானே அவங்க வீட்டுக்காரர் மரியாதை கொடுக்கறாரு, வீட்டு வேலையெல்லாம் செய்யறாரு. நாம இப்படி வீட்லயே இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் நம்மள வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாங்க. வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே, ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். இது பாருக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம வேலைக்கு போனாதான் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னக்கா சொல்ற? செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கட்டும்டி. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதானே நம்ம கடன் பிரச்சனை தீரும். அப்புறம் எனக்கா வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். பண்ணலாண்டி, ஆனா குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். சுகுணா, சுகுணா, ஓ நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கலா? ரொம்ப வசதியா போச்சு. குங்குமம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் மாமி? தாம்பரத்துல 2 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம். அதுல வீடு கட்ட போறோம். நாளை கத்தால வாஸ்து பூஜை, எல்லாரும் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரும். சொல்லிட்டீங்கல்ல, குடும்பத்தோட வந்துடுறான். மாமி நினைச்சுக்கீங்களா? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அவங்க என்ன கறிமீனா சாப்பிடுவாங்க? போய் மோர் கொண்டு வாங்க. வேண்டாம், உட்காருங்க. இன்னைக்கு சஷ்டி விரதம், பச்சை தண்ணி கூட பல்ல படப்படாது. ஆமா, உங்க ஆத்துக்காரர் என்ன வேலை பாக்குறார்? மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க. ஓஹோ, என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு. இந்த பெயிண்ட் அடிக்கிறது, சொரண்டறது, நட்டு முறுக்கிறது, இதாங்க வேலை. என்னத்துக்கு ஆளாளுக்கு சொரண்டீங்க? உள்ளதான சொல்றேன். அதுக்கு என்ன சுகுணா, உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு 6000 salary வருமா? இல்ல மாமி, 4000. ஓங்கி ஒரு குத்து விட்டானா ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? நம்ம கையில என்ன கொடுக்குறாங்களோ அதை சொல்லுங்க.
மாமி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்க வீட்டுக்காரங்க வாங்க சம்பளத்துல பாதிய ஜிம்சம் பண்ணிட்டு 2000 2500 எங்க கையில கொடுப்பாங்க. சில மாசம் அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயோ மாமி, வெக்கத்தை விட்டு சொல்றேன் பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனது. இந்த கம்மல் ஒண்ண தவிர இது எல்லாமே கவரிங். இவ போட்டுக்கிறது ஒண்ணுதான் மாமி தங்கம். இத எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். இதுவும் என்னைக்கு மார்வாடி கடைக்கு போகுதோ தெரியல. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், என்னன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறா இல்ல தெருக்கூத்து நடத்துறா? நீங்க இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல நல்லா கஷ்டப்படுவேன். எதிர்காலத்துல என்ன மாமி, இப்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இத பாருங்க, என்னடா நேத்து வந்த மாமி இப்படி அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் உங்க சிஸ்டர் மாதிரி. இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, நான் ஒரு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எங்க ஆத்துக்காரர் ஒரு 10,000 ரூபாய். நாங்க நினைச்சோன்னா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்துல எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அனாவசியமா 10 பைசா செலவு பண்ண மாட்டார். கரெக்டா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும். நானும் அதை மீறது இல்ல. அப்படி இருக்கிறதுனால தான் பாருங்க, தாம்பரத்துல 2 கிரவுண்ட் வாங்கியிருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே பிக்ஸட் டெபாசிட்ல 1 லேக் போட்டிருக்கோம். அப்படிங்களா மாமி? அது மட்டும் இல்ல, பசங்க படிப்புக்கு மாசம் மாசம் 2000 பேங்க்ல போட்டு வரேன். ஏன்னா +2 முடிச்சுட்டோ நாளைக்கு ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆகணும்னு ஆசைப்பட்டா அந்த நேரத்துல கண்டவாட்டப்ப கை நீட்டி நிக்க முடியாது பாருங்க. மாமி, எங்களுக்கும் உங்களை மாதிரி பட்ஜெட் போட்டு வாழணும்னு ஆசைதான். ஆனா ஒருத்தரோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏனிமா, நீங்களும் படிச்சவா தானே, ஏதாவது வேலைக்கு போகப்படாதோ? வேலைக்கு போகணும் தான், ஆனா இந்த குட்டிங்களை விட்டுட்டு எங்க வேலைக்கு போறது? இந்த நொண்டி சாக்கலான்னு சொல்லப்படாது. எங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிங்க இல்லையா? நாங்க வேலைக்கு போலியா? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் குடும்பம் நன்னா இருக்கும். புரியுறதா? சரி, நாளைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. பாத்தியாக்கா, நான் சொன்னதுதான் மாமியும் சொல்லிட்டு போறாங்க. நாம வேலைக்கு போனாதான் பிரச்சனையே தீரும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா எங்க போய் வேலை தேடுறது? எதுக்கு வெளியில போய் தேடணும்? நம்ம மாமியே சூப்பரண்டா இருக்கிற கம்பெனில ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு தர சொல்லி மாமியா மாஞ்சா போட்டுருவான். ஐயோ மாமி, 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 நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? வெரி குட், வெரி குட். உங்க கம்பெனிலே ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கு வாங்கி கொடுங்க மாமி. என்ன மாமி யோசிக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறீங்களா சொல்லுங்க. கண்டிப்பா போறோம் மாமி. சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். என்ன மாமி பாக்குறீங்க? இவங்க தான் எங்க வீட்டுக்காரங்க. வாங்க. ஓ, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். ஹாய் மாமி. மிஸ்ஸஸ் மாலதிக்கு நான் ஹஸ்பண்டா இருக்கிறேன். இந்த அர்க்கால இவளுக்கு போனா போகுதுன்னு பூவும் பொட்டும் கொடுத்த புண்ணியமா? ஐ மீன் ஹஸ்பண்ட். நாங்க 3 பேருமே மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில என்ஜினியர்ஸா இருக்கிறோம். என்ஜினியரா? நீங்க என்ஜினியரா? எஸ். இவ ஏதோ மாத்தி சொன்னாலே, மெக்கானிக் தானே சொன்னேன். ஐயோ மாமி, அது வந்து நீ சுமாரு. சில ஆபீஸ் டீடைல்ஸ்லாம் இவங்களுக்கு சரியா தெரியாது, எங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன். அவங்களுக்கு மாசம் 7000 ரூபாய் சம்பளமா. எங்க ஆத்துக்கார் டீச்சரா இருக்கார். அதோ எது அங்க புடவை துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்காரு அவரா? ஆமா. ஏங்க மாமி, அவர் என்ன ஸ்கூல் பக்கமே போக மாட்டாரா? போவார், இன்னைக்கு லீவு. ஏங்க மாமி வீட்டுல அவர்தான் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. அப்ப குழந்தையாவது இவங்க பிக்கிறாங்களா இல்ல அதுவும் அவரா? வாட் நான்சென்ஸ்! ஒரு பொண்ணாட்டிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? மாமி நீங்க கோச்சுக்காதீங்க. எப்பவும் இப்படிதான் தமாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீப் தமாஷ் எனக்கு பிடிக்காது. அவ வாயெல்லாம் அடக்கி வைங்க.